So, welcome everyone once again to Bhagavad Gita reading. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் 59 60வது ஸ்லோகம். So, விஷயா வினிவர்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரஜ வர்ஜம் ரசோ அபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. In the terminology, very important terminology. Param திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம்னா டாப் கிளாஸ், உயர்ந்தவை. திருஷ்டுவா அனுபவிப்பதால், நிவர்த்தத்தை முற்று பெறுகிறது. சோ நம்ம தொடர்ந்து இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பகவத்கீதாக்கு நம்ம ஸ்டெப் இன் ஆயிருக்கோம். சோ எங்க ஸ்டெப் இன் ஆயிருக்கோம் அப்படின்னா, இப்பதான் பகவான் வந்து இந்த புத்தி யோகம், he started giving us the spiritual intelligence. So எப்படி using our intelligence we can control our senses. எப்படி நம்ம வந்து பகவான் ஈவன் அந்த கர்ம யோகா பண்றதுனாலுமே சும்மா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து டயலாக்ஸ் நல்லா அடிக்கலாம், ஆனா பிராக்டிக்கலி நம்மளால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் லிட்டில் டஃப் தான். நம்ம கொஞ்சம் டஃபா தான் இருக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ இட்ஸ் கிருஷ்ணா இஸ் ஹெல்பிங் அஸ், நம்மள வந்து ஹெல்ப் பண்றார், மோட்டிவேட் பண்றாரு. அது ஏன் வந்து அந்த கடமையை வந்து பற்று இல்லாம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதுல வந்து இந்த சென்சஸ் ஏன் நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்ம யோகமா பண்ணணும், ஏன் வெறும் கர்மா பத்தாது, why should we do it as a கர்ம யோகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்ம யோகா உங்களுக்கு தெரியும், யோகா அப்படின்னாலே கனெக்டிங் வித் த சுப்ரீம், நமக்கு மேல இருக்க உயிரை அந்த பகவானோட கனெக்ட் பண்ற. யூஜ் மீன்ஸ் கனெக்ஷன். யோகானாலே கனெக்டிங் வித் த சுப்ரீம். ஸோ அந்த சுப்ரீமோட ஏன் நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அழகா கிருஷ்ணா எக்ஸ்பிளேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ நம்ம இந்த ஸ்லோகா எல்லாம் இந்த 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம், 5வது அத்தியாயம், 6வது அத்தியாயம், இந்த 6மே பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலி யூ கேன் இம்ப்ளிமெண்ட். நீங்க வந்து இப்பதான் வந்து செகண்ட் இதுல வந்து how to practically understand what we are undergoing, நம்ம என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது பிராக்டிக்கலா எப்படி உணர்றது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோ ஏன் why should we do this நாக்கா, நம்ம வந்து புலன்கள், நம்மளுடைய சென்சஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் பவர்ஃபுல் ஸ்னேக், வெனோமஸ் ஸ்னேக் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு மாதிரியாமா. நம்மளுடைய புலன்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷமுள்ள பாம்பு மாதிரி, ரொம்ப 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 வாட் டு சே பவர்ஃபுல் வெனோமஸ் சர்பென்ட். சோ நம்ம வந்து இந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய புலன்கள் முழுக்க 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 நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நேத்து நாம சொன்னோம் இல்லைங்களா, அந்த பவர் ஆஃப் அட்டர்னி, அந்த நம்மளுடைய அந்த உடல் அப்படிங்கிற இந்த மெஷினை இயக்குவதற்குரிய அந்த பவரை வந்து நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு கொடுக்காம நம்ம வந்து இப்ப மனசுக்கு கொடுத்துருக்கோம். இங்க வரக்கு முன்னாடி வரைக்கும் we are given our power of turning, அந்த பவர் வந்து முழுக்க முழுக்க மனசுக்கு கொடுத்துட்டோம். சோ அந்த மனசு என்ன பண்ணுது, அந்த மனசு என்ன பண்ணிருது, இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் பிஹைண்ட் த சென்சஸ். எனக்கு கண்ணுக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு தோணுதா, ஓகே கோ ஃபார் இட். திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங், அந்த வில்லிங் பாத்தீங்கன்னா மனசுதான் பண்ணுது. மனசுதான் வந்து அந்த இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீனேஜ் பையன் ஒரு பொண்ணு அவங்க வந்து தவறான ஒரு பான் வீடியோஸ் பாக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் தேர் ஐஸ் வந்து தேவைப்படுது இல்லைங்களா. அவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி புலனுகுர்ச்சி பொருள், ஐஸ்வர்யா வாஸ் ஆஸ்கிங் மீ டவுட், புலனுகுர்ச்சி பொருள் அப்படின்னாக்கா the objects that attracts the senses, the புலனுகர்ச்சி பொருள்கள். தமிழ்ல அந்த வேர்டு வரும். she asked me the meaning. எந்தெந்த objects is attracting our senses, for example eyes will be attracted for something, அந்த நான் சொன்ன மாதிரி பான் வீடியோஸ்,
or some many things. நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக many attractive things வந்து அட்ராக்ட் ஆகுது. அதுதான் வந்து அந்த அட்ராக்ட் பண்ற திங்ஸ் வந்து பொருளுணர்ச்சி பொருள்கள். அந்த அட்ராக்ட் ஆகுற அந்த ஃபீலிங் தான் புலன் இன்பம். we are just enjoying our senses. உண்மையில் நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இந்த பௌதீக உலகத்துல நாம் வாழும் வாழ்க்கை முழுக்க முழுக்க நம்ம புலன்களை புலனகர்ச்சி பொருளோட எப்படி சேர்க்கிறது, நம்மளுடைய ஹோல் எனர்ஜி, நம்மளுடைய அத்தனை சக்தியையும் நம்ம எங்க வீணடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எப்படியெல்லாம் என்னுடைய புலன்களை அந்த புலனுணர்ச்சி பொருள்களோடு நான் கனெக்ட் பண்ணிட்டோம். how to connect myself with that sense objects. அதுக்குதான் we are just planning. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஆரம்பிச்சேன், பான் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்ணுக்கு தேவைப்படுது. அது மூலம் ஒரு சட்டில் என்ஜாய்மெண்ட் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஃபீலிங், அதுவும் மனசுதான். பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரொம்ப 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 ஒரு சூட்சமமான விஷயங்கள் என்னன்னா, இந்த புலன்கள் நம்ம சொல்றோம் 5 senses including mind 6 sense. சோ அந்த 5 சென்சஸும் பாத்தீங்கன்னா they're just windows allowing things inside. This is physical matter. எப்படி வந்து நம்ம வீட்டுல நம்ம ஜன்னல் வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஜன்னல்ல திறந்து விட்டா காத்து உள்ள வருது. சோ நம்ம வீட்டுக்குள்ள காற்று வருவதற்கு ஜன்னல் that window is used as an outlet or inlet. அது வந்து விண்டோ மூலம் நம்ம அந்த காற்று உள்ள வர நம்ம அனுமதிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, நம்மளுடைய ஸ்கின், இந்த 5மே துளியும் கூட உணர்ச்சி இல்லாத ஒரு பிசிக்கல் மேட்டர். அதுக்கு உணர்ச்சிங்கிறதே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் an opening. Just it is through these ways you're connecting with the external atmosphere. வெளி உலகத்தை நீங்க தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் உபயோகப்படுத்தும் சாதனம் இந்த 5 விஷயங்கள். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. புலன்கள் வந்து 5 மட்டும் கிடையாது, 10. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ், ஒர்க்கிங் சென்சஸ். சோ நம்ம ஒரு பாடி ஃபங்க்ஷன் ஆகணும்னா இந்த 10ம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. 5 புலன்கள் நாலேஜ் அக்வயர் பண்றதுக்கா யூஸ் பண்றோம். கண்ணை எதுக்கு யூஸ் பண்றோம்? we just want to study the object. இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு என்னோட புலனுக்கு யூஸ் ஆகுமா, let me use this. So we're using the eyes to just study the object and get some knowledge. அதே மாதிரி ears பாத்தீங்கன்னா it is also used to collect information. அதுவும் it is for collecting information. இந்த இப்ப இவங்க இது பேசுறாங்க, இது பேசுற மூலம் I can பாத்தீங்கன்னா ears மூலம் you can visualize. Sometimes if you just close your eyes and if I say some object, for example my favorite object, just all of you close your eyes for a moment and just hear gulab jamun. Gulab jamun. Are you not visualizing that in your mind, Matajis? Just close your eyes and hear gulab jamun. Are you not visualizing that object? Maybe externally you may not, but internally visualize panna mudiyudhu illingla. We're able to connect to that object. So through hearing. அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த காசிப்பிங் ரொம்ப ஏன் பிடிக்குது அப்படின்னா, சம்டைம்ஸ் நாம என்ஜாய் பண்ண முடியாதது கூட நம்ம ஹியரிங் காசிப்பிங் மூலம் நம்ம கேட்கும் போது சட்டிலி we are enjoying. சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா when they meet they talk nonsense, rubbish things, even sexually provoking words. அதெல்லாமே வந்து த்ரூ மொபைல் பேசிக்குவாங்க. So if actually the thing does not happen, but through the words they enjoy some subtle enjoyment. Ilya Matajis, is it not true? They're having some subtle enjoyments. So அதுக்காக காது யூஸ் பண்றோம். பிளஸ் வந்து மூக்கு நுகர்வதற்கு. மூக்கு வந்து it is just an via media. It is a hole. It is a hole where the aroma enters inside and it is that aroma will be decoded in brain. உண்மையில் கண்ணுக்கு வந்து சன்ரேஸ் உள்ள வருது.
ஆனா டீகோடிங் பிரெயின்ல நடக்குது. காதுக்கு வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் உள்ள வருது, டீகோடிங் பிரெயின்ல நடக்குது. அதே மாதிரி மூக்குக்கு the aroma enters inside, decoding brainல நடக்குது. Do you all agree with this? And மெடிசன் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லா ஆர்கனுமே through very optic nerves, auditory nerves, sensory nerves எல்லாமே they connect the senses to our brain. இல்லையா மாதாஜி? Am I right? Is it our eyes doing some job? Yeah. Is our eyes doing some job? என்ன eyes என்ன பண்ணி கொடுக்குது? Just collecting the image, right? But interpreting image, what உள்ள ரெட்டினால போய் இந்த image form பண்ணி அந்த image நமக்கு உருவகப்படுத்தி கொடுக்குது. What is it doing it for us? Is it not brain? Yes. So இப்ப நமக்கு டாக்டர்ஸ் நமக்கு நல்லா தெரியுது, all these organs are just collecting things. இதான் knowledge acquiring senses. ஒரு knowledge, for example ஒரு தண்ணி அப்படின்னா அந்த தண்ணிய வந்து if I want to have a knowledge about water, I should visualize it with my eyes, I should hear about the properties of water through my ears, I can smell the water and say colorless, odorless நம்ம சொல்றோம். I can taste water and tasteless சொல்றோம், but definitely water has taste. Chemistry தப்பா சொல்றாங்க, it has got taste. Definitely water has taste, right? நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் தண்ணி ஒவ்வொரு மாதிரி ருச்சிக்கும் இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா இருக்குது வாட்டர். Have you experienced the difference of taste in water? Yes. Then through eyes, eyesல தொட்டு பார்க்கிறோம். So water அப்படிங்கிறது எப்படி, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு புரியணும் அப்படின்னா it has been inscribed நம்மளுடைய பிரெயின்ல வந்து. brain is also an instrument. எப்படி கண்ணு காது மூக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ, நம்மளுடைய சட்டில் பாடி ஒர்க் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிரெயின். எப்படி கண்ணு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதே மாதிரி பிரெயினும் இன்ஸ்ட்ருமெண்ட். அங்கதான் வந்து நம்ம சட்டில் பாடி, அந்த உள்ள இருக்க சூட்சம உணர்வுகள். நம்ம வந்து இப்போ ஒரு ஃபீலிங், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா I can express that happiness grossly through hugging you or kissing you or just expressing my views. But can we express our internal feeling, Mataji? Can it be expressed? Can you express your subtle mind? நம்மளால முடியுங்களா? subtle mind நம்மளால வெளி காமிக்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? It is a feeling, right? It is just a feeling. அந்த ஃபீலிங்க வந்து நம்ம வந்து through our bodily actions வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். that we like it, we don't like it. பிடிக்கலன்னா நமக்கு மூஞ்சி ஒரு மாதிரி கோபமா மாறிடும். So anything and everything we are expressing through our bodily features, external body features. So நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், this external body is just a window to for us to, நம்ம எப்படி கார் ஓட்டணும்னா காருக்கு சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி ஒரு விண்டோ தேவைப்படுது இல்லைங்களா, மிரர் டு விஷுவலைஸ் திங்ஸ். அந்த மாதிரி நம்ம கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் வந்து அந்த ரோல் தான் பண்ணுது. யூசிங் த நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் we are collecting informations from various places and we are just storing it in our mind, and mind is communicating through to our external body through brain. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி அந்த மைண்ட் வந்து வேலை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், மேபி சௌமியா மைட் பி த கரெக்ட் பர்சன், ஷீ இஸ் அனஸ்தட்டாலஜிஸ்ட். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், when I was anesthetized, எனக்கு வந்து செகண்ட் டெலிவரி அப்ப they just spinal தான் கொடுத்தாங்க, epidural தான் கொடுத்தாங்க. பட் since I was an apprehension, நான் பயந்தனால they just gave me sedation கொடுத்திருந்தாங்க. I was in sedation. Maybe physically எனக்கு அந்த பெயின் தெரியல, but I could hear everything. I could hear, and my subtle body was so active. I was just blabbering like anything, blabbering, blah 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 blah, something is coming out. I was just blabbering like anything. Have you experienced this, Soumya? When physically we may not feel the pain, but we are able to, our subtle body is active. Even in patients நீங்க விசாரிச்சிருக்கீங்களா something like that?
Yes, Mataji. During sedation, ketamine induces that, Mataji. Blabbering is due to ketamine only, Mataji. It causes dissociation, Mataji. Yeah, we cannot comprehend things, right? Yes, Mataji. So they cannot feel pain. They will be blabbering something, Mataji. Yeah, subtle body is active. So Very active. நீங்க பிசிக்கலி அனசீசியா கொடுத்தா பிரெயின் அப்போதைக்கு நம்ம இது பண்ணாலும் அவர் சட்டில் பாடி தனியா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இட் இஸ் வெரி ஆக்டிவ். சோ நல்லா தெளிவா தேங்க்யூ சௌமியா, தேங்க்யூ ஃபார் த இன்புட். சோ நம்ம சட்டில் பாடி வந்து பிரெயினையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் யூஸ் பண்ணிக்குது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கோமா பேஷண்ட்ஸ் தேர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கட் ஆஃப். அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கட் ஆஃப் ஆயிருக்கே ஒழிய their subtle body will be very active. If you are asked coma patients, they would have many experience. Have you ever asked யாரா அப்படி கேட்டிருக்கீங்களா? கோமால இருக்கிற பேஷண்ட்ஸ் நீங்க மறுபடியும் ரெக்கவர் ஆனவங்களை கேட்டு பார்த்திருக்கீங்களா? Their subtle body will be very active. I have experiences with one of my sister. என்னோட பெரியம்மா பொண்ணு, she is no more now. She is a doctor. She is Dr. Nalina Devi ன்னு சொல்லிட்டு she is a very famous gynecologist. அவங்க இதுல மொடக்குறிச்சியில ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. she had CA. சடனா CA நோஸ் ஒரு நோஸ்ல ஒரு CA வந்தது உள்ளுக்குள்ள இன்டர்னலி. சோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து when she was admitted in Apollo, she went for coma. அவங்களுக்கு வந்து இது கொடுக்கும்போது கீமோதெரபி கொடுக்கும்போது something happened, she went for coma. அப்ப she shared, அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் she shared us. அவங்களுக்கு வந்து நைட்டி போட்டுட்டு கால்ல செருப்பு இல்லாம she could see herself walking. அவங்க வந்து வெறும் நைட் ட்ரெஸ்ஸோட செருப்போட she was walking somewhere else. அவங்க தம்பி கூட எல்லாம் போய் பேசுற மாதிரி நான் வந்து எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு அவங்க கேக்குறேன். something she could very clearly visualize things, but physically she was in coma it seems. அவங்க சொல்றாங்க, ஐயோ எனக்கு தெளிவா தெரியுது, எனக்கு நிறைய நடந்ததெல்லாம் தெரிஞ்சுது, ஆனா வந்து என்னால இங்க இருக்கவங்க எல்லாம் நான் வந்து கோமால இருக்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கு அந்த மாதிரி இருந்த ஃபீலிங்கே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that was my initial days of Krishna conscious. So அப்பவே I thought, oh definitely there is something above our medical understanding. So பாத்தீங்கன்னா subtle mindங்கிறது we cannot capture with brain. Even brain is a gross. ஏன்னா பிரெயின் நம்ம ஆப்ரேட் பண்றோம் இல்லைங்களா, பிரெயினை ஓபன் பண்ண முடியும், ஸ்கல் ஓபன் பண்ணி we can operate on brain, right? Though brain is very sensitive, though it has got many connections, நம்ம அந்த connections, even when my sister's second son, அவனுக்கு வந்து he has OPC like oligopolycerebral atrophy. very brain வந்து brain cells mean ஸ்கேன் எடுத்து பார்த்தா, எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பார்த்தா பிரெயின் வாஸ் வெரி நார்மல். அவனுக்கு என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு it took 2 years for us எக்ஸாக்டா லொகேட் பண்றது. எவ்ரிதிங் வாஸ் நார்மல். ஸ்கேன் பண்ணா நார்மல், எந்த டெஸ்ட் பண்ணாலும் நார்மல், பட் we felt for some abnormality in his walking, in his eating. சோ பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணா எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் பார்ட் only will be visible. Am I right, Aishwarya, radiologist? We cannot see the functional part of brain, illingla. Functional part cannot be seen. Physically the brain was normal for him. So functional part yes. So functional part vandu he has got a problem. He had a problem in functioning of that cells. On the functions vandu they stopped working. On the cells vandu they started atrophy due to some improper functioning. அந்த செல்ஸ் வந்து அட்ரோஃபி ஆகாரு. சோ எந்தெந்த செல் அட்ரோஃபி ஆச்சோ அந்தந்த பார்ட் அவனுக்கு ஒர்க் ஆகாம போச்சு. I could visibly see everything. I was visibly seeing. எந்தெந்த செல்ஸ் அட்ரோஃபி ஆக ஆரம்பிச்சதோ ஒவ்வொரு செல்ஸா அந்தந்த பார்ட் செயலிழக்க ஆரம்பிச்சது. So even brain was physically the normal. Then why such things happen? We really don't know. அந்த ஃபங்க்ஷனல் பார்ட் நிறுத்தின அப்புறம் தான் அந்த பிரெயின் அட்ரோஃபி ஆரம்பிச்சது. ஏன்னா எந்த ஒரு செல்லுமே வேலை செய்யலினா சுருங்க ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணாஸ் அரேஞ்ச்மெண்ட். Am I right, doctors here? Atrophy. It will start shrinking because it's not functioning at all.
ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா அந்த செல் சுருங்க ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா? எனிவேர் இன் த பாடி. ஓவரா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஹைப்பர்ட்ரோஃபி ஆகும். ஃபங்க்ஷனே ஆகலைன்னா அட்ரோஃபி ஆகும் இல்லைங்களா? am I right? yes. so அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல nothing was seen. after we diagnosed it with a proper neurologist, எங்கெங்கயோ போய் we finally diagnosed it. after 5 years when we took a MRI scan, there was some atrophy. அதுக்கப்புறம் தான் atrophy தெரிஞ்சது. so பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்டர்ஸா நாம நினைச்சுக்கிறோம் பிரெயின் அட்ரோஃபி, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாதனால அந்த குழந்தை வந்து அந்த வேலை செய்ய முடியல நம்ம நினைச்சுக்கிறோம். பட் there is something that stop brain from functioning. is it not true, Mataji? have we found out? if we have found out the reason, we would have found out the solution. but only when we practically experience this, we came to know 90% of neurological problem does not have solution at all. am I right? yes. ஏன்னா ஏன் நடக்குது நமக்கு தெரியாது. because that is more of subtle thing. brain is used for connection of subtle things. yes. இன்னமே நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்க்கு வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பிரெயின் நார்மலா தான் இருக்கு அந்த குழந்தைக்கு. நார்மலா ஒரு 10-12 வயசு வரைக்கும் நார்மலா இருந்த குழந்தைக்கு திடீர்னு ஏன் பிரெயின் ஸ்டாப் ஆகணும்? no one has answer. even Parkinsonism, Alzheimer's, is it not something similar to that, doctors here? it is something similar to that. அது இது குழந்தைக்கு வந்திருக்கு, அது 50-60 வயதுக்கு மேல it is also happening. Alzheimer's disease, Parkinsonism நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு இருக்கு. முன்ன ரேரா இருந்தது, இப்ப ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு இருக்கு. உங்க பெரியவங்க வீட்டுல மறதி, அப்பெல்லாம் வந்து வயசாயிடுச்சு கெல்டுக்கு மறதி வந்துருச்சு அப்படிதான் எடுத்துக்கோ. இப்பதான் we are able to locate that it is Parkinsonism, it's Alzheimer's disease, loss of memory. கையெல்லாம் ஏன் நடுங்குதுன்னா that part is not supported by the brain. சிலர் பாத்தீங்கன்னா கை will be shaking. Parkinsonism is a symptom, right? so பாத்தீங்கன்னா what is that making that not to happen அப்படிங்கிறது வந்து உண்மையில் நம்ம as a doctor do we know? can anyone of you give an explanation, doctors here maybe, or anyone generally also? ஏன் அது நடக்குது அப்படிங்கறதுக்கு ஆன்சர் இருக்குதுங்களா? do we have an answer for that? doctors here, do we have an answer for that some problem in our brain? அது நடந்ததுக்கு அப்புறம் no, yeah, no, we don't have answers, right? no, yeah, we can diagnose but not the reason. exact Mataji, exactly. so நமக்கு வந்து நம்ம கைய மீறின சக்திகள் இருக்குதுங்கிறது we know. after that we can have explanation. yeah, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். ஒரு கேஸ் டயக்னோஸ் பண்ணிட்டா அந்த கேஸ் ஸ்டடியை வச்சு மத்த கேஸ்க்கும் இதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது கொடுக்கறதா மெடிசன். நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தேர் இண்டிவிஜுவல்ஸ். ஆனா ஆஸ் அ டாக்டர் நமக்கு வந்து we just generally we comprehend things. இந்த மாதிரி நாங்க படிச்சிருக்கோம், இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற அசம்ஷன்ல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா மாதாஜிஸ்? ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் and it works. for 99% it works. and on the 1% of people are still they are there where our treatment does not work. do you all agree, Matajis? இன்னும் 1% பீப்புளுக்கு வந்து நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னே நமக்கு தெரியாது. அதே ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுத்திருப்போம், நம்ம படிச்சது வச்சுதான் நம்ம அதை பண்ணியிருப்போம். பட் some people don't take the treatment at all. ஏன்னா என்னுடைய பிரதர், என்னுடைய பெரியமா பையன் சசிகலா மாதாஜியோட ஹஸ்பண்ட், அவர் வந்து லாஸ்ட் ஒரு 3 months he was suffering like anything. அப்பதான் I understood. I was with them right throughout this. I know the entire process. அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பாடி கடைசியில எதுக்குமே ரியாக்டே பண்ணல.
So finally அப்பதான் I heard from the doctor's mouth, இது எப்படி போகும்னு எங்களுக்கே தெரியாது. It may go well, it may not go well. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. They gave their level best. I cannot blame doctors. அவங்க எல்லாமே கொடுத்தாங்க because I was there. I cannot blame any of the doctor. அவங்க எல்லாருமே லெவல் பெஸ்ட் கொடுத்தாங்க. And they say sometimes people pick up. சில பேர் ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகி வெளியில வருவாங்க. So அந்த ஹோப்ல தான் we waited for 3 months, not 1 month or 2 months, 3 months we were keeping him in that மோசமா, like somehow we are maintaining him for 3 months. ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னனால. But finally he succumbed. Finally he was not able to recover, he succumbed. So பாத்தீங்கன்னா இது எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்தது நான் கேசிக்குள்ள இருக்கும்போது. All these things happened. My sisters அவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா CA வந்து within 2 months she was totally depleted, totally very fastly growing CA அவங்களுக்கு. So நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா she underwent chemotherapy and நடுவுல PET scan பண்ணப்ப உடம்புல எங்கேயுமே இது இல்ல, செகண்டரிஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா within next 2-3 months she had everywhere metastasis occurred. ஏன் எங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. In a PET scan she got cleared of all the secondaries. Then again within 2-3 months whole body லுமே metastasis ஆகி she also succumbed. So நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றோம் நம்ம நினைச்சுக்கிறோம். சயின்டிபிக்கா நம்மளுக்கு லிமிடேஷன்ஸ் ரொம்ப இருக்குதுங்கிறது அதுக்குள்ள இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். So we should understand properly all these body parts, gross body as well as subtle body. ஸ்தூல உடல் and சூட்சும உடல் இரண்டுமே மெட்டீரியல் திங்ஸ். இந்த இரண்டுமே இட் இஸ் யூஸ்ட் பை த சோல். So இந்த ரெண்டுமே மேட்டர் தான். ஈவன் சட்டில் பாடி என்ன மாதாஜி மைண்ட் திங்கிங் வில்லிங் அண்ட் ஃபீலிங் பண்ணுதுன்னா a mind can do only when soul is there. Soul இல்லைன்னா மைண்ட் ஏது? It is closely connected with the soul. மைண்ட் ஒண்ணு சோலுக்கு இருக்கு. பட் அந்த ஸ்பிரிச்சுவலா இருந்த அந்த மைண்ட் வந்து இப்ப மெட்டீரியலிஸ்டிக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். That is why I call this as matter. But when we do chanting, when we do reading, when we do hearing, நம்மளுடைய அந்த மெட்டீரியல் இருக்கிற நம்ம மைண்ட் வந்து ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகுது. It is started getting spiritualized. Then our thinking, willing, feeling will be proper. அதுக்கப்புறம் நம்ம செய்யும் ஒவ்வொரு செயல்களும் கரெக்டா இருக்கும். It will be very proper because the intelligence is coming from spiritual platform, not from material platform. So ஏதோ எங்கேயோ நம்ம தனியா நாம வேற அது வேற நினைக்காதீங்க. இதே பாடியிலேயே இதே உடல்ல இருந்துகிட்டே நம்மளால தூய பக்தர் ஆக முடியும். அப்படி தூய பக்தர் ஆகும்போது நம்மளுடைய இந்த மேட்டரா இருக்கிற இந்த பாடி, அதாவது சட்டில் பாடியும் சரி இந்த கிராஸ் பாடியும் சரி, அது வந்து ஆன்மீகமா மாறிடும். இப்ப பௌதிகமா இருக்கிறது வந்து it will turn into a spiritual body. அதனாலதான் பாத்தீங்கன்னா devotees are never affected by the material problems. ஏன்னா they getting spiritualized. அவங்களுடைய இப்ப மைண்ட் வந்து எதனால நமக்கு we are getting apprehensions Mataji. You just introspect. Why are we getting apprehension? Why are we getting panic, anxiety? எதனால நமக்கு அது வருது? Can you just give 1 or 2 reply? Why are we getting apprehensions? எதனால நம்ம பயப்படுறோம்? Can any one of you reply? Why are we fearful? நம்ம எதனால பயப்படுறோம்? நமக்கு டெத் வந்துருமோ அப்படிங்கறனால பயப்படுவாங்க மாதாஜி. டெத் வந்துருமோ அப்படிங்கிறது இல்ல, அந்த பயம் தவறா நடந்துருமோ அப்படிங்கறது பயப்படுவாங்க மாதாஜி. When you lose something, exactly, Bhuna Devi got the point. நம்ம எதையாவது இழந்துருவோமோ இல்லீங்களா? We just Bhuna got the point exactly. It is fear of attachment. Main by death. I agree Salim Mataji, death வந்துருமோ. அந்த டெத் ஏன் வந்தா ஏன் நம்ம பயப்படணும்?
What is the subtle thing in that? டெத்துக்கு நாம ஏன் பயப்படுறோம்? What is the deep meaning in that? நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஆயிடுமோ, நம்ம இழந்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம யார் பாத்துக்குவாங்க, அந்த மாதிரி நம்ம இழந்துருவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் மாதாஜி. அதை விட சட்டலா இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம அவ்வளவு நல்லவங்க எல்லாம் இல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்க, நான் நிறைய சாரி எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் கட்டாம போயிருவணும் அப்படின்லாம் கூட சொன்னாங்க மாதாஜி. எஸ் எஸ் செல்லி மாதாஜி, நீங்க சொல்றதாவது கொஞ்சம் பெட்டர் பிளாட்ஃபார்ம். நம்ம இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படுவாங்க. உண்மையில் நான் இதெல்லாம் விட்டுட்டு போறேனே. எஸ் எஸ், you are all coming to the point. All of you coming to the point. We leave our enjoyments. Bonus got the point. Yeah, we don't know about it அப்படின்னு சொல்ல முடியாது கவிதா சரண் மாதாஜி. We know very well about death. டெத் எப்படி இருக்கும்னு உங்க சட்டில் மைண்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். Don't think that we don't know, we know it. அதனாலதான் பயப்படுறோம். ஒண்ணு இல்ல மாதாஜி, இது வரைக்கும் நீங்க தண்ணியிலேயே இறங்கல அப்படின்னா தண்ணி பட்ட பயப்படுவீங்களா? இது வரைக்கும் தண்ணியில் நீங்க இறங்குனதே இல்ல, தண்ணிக்குள்ள இறங்குனா மூச்சு அடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா will you be afraid of water? எங்கேயோ அந்த அனுபவம் இருக்கிறதுனால தானே பயப்படுறோம். ஐயோ தண்ணிக்குள்ள மூழ்குனா செத்து போயிருவோம் அப்படின்னு, இல்லைங்களா? நம்ம என்னதான் டிவியில பார்த்தா கூட நமக்கு புரியாது. நம்ம தண்ணியில இறங்கும் போதுதான் நமக்கு மூச்சு இப்படி அடைக்குங்கிறது நமக்கு புரியுது, இல்லைங்களா? So don't think we don't know about death. We very well know about it. That is why we are afraid of death. எதனால பயப்படுறோம்? We know very well about death. ஐயோ அந்த டெத்துங்கிறது வந்தா எனக்கு அப்ப 10,000 தேள் ஒன்னா கொட்டுற மாதிரி எனக்கு வலிக்கும், எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், என்னால தாங்க முடியாத வலி வந்துரும் அப்படின்னு தெரியறனாலதான் நம்ம பயப்படுறோம். We are having the சட்டில் பாடி, இந்த சூட்சும உடல் இந்த ஒரு உடலோட நிக்கிறது இல்ல. சூட்சும உடல் ஒவ்வொரு உடலையும் நம்ம சோல் நம்ம சோலை கேரி பண்ணிட்டு போறதே சூட்சும உடல் தான். சூட்சும உடலோட தான் நம்ம ஒவ்வொரு பாடிக்கும் நம்ம டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கோம். சோ அந்த சூட்சும உடலுக்கு அந்த வலி நல்லா தெரியும். நமக்கு இப்ப மேனிஃபெஸ்ட் ஆகல, பட் we are afraid of death, இல்லைங்களா? சில விஷயங்கள் நம்ம இப்ப நம்ம ஒரு முறை ஸ்விம்மிங் பூல்ல இறங்கும் போதுதான் தண்ணிக்குள்ள இருக்கும்போது இப்படி எல்லாம் இருக்குமான்னு தெரிஞ்சா தண்ணி கண்டாலே நமக்கு பயங்கர பயம். ஆனா அதுக்கு முன்னாடியே தண்ணி பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருந்திருக்குது, இல்லைங்களா? பிகாஸ் we have experienced, நம்ம எல்லாம் அந்த டிவாஸ்டேட்டிங் வாட்டர்ல மூழ்கி இருக்கோம். இந்த உலகம் அழியும் போது உலகம் முழுவதும் அந்த ஒரு மூவி வந்துச்சுல்ல மாதாஜி, 2012 some movie came. What is the name of that movie? உலகமே தண்ணியில மூழ்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் மூவி, ஃபேமஸ் மூவி. உலகம் அழிய போகுதுன்னு பரப்பி விட்டாங்க அவங்க. some movie came, if I am right. இல்லையா மாதாஜி? நீங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவா மாதாஜி? No. ஒரு மூவி, I watched that movie. இல்ல 2012 தானே? Yes. உலகமே தண்ணியில மூழ்கும். That is actually they got it from பாகவதம். உண்மையில் நீங்க ஒரு அவதார் மூவி எடுக்கிறனா கூட அந்த இமேஜினேஷன் எங்க இருந்து வருது? It is coming from Krishna. எல்லாமே ஒண்ணே நம்ம கிரியேட்டே பண்ணும். கிரியேட்டிவிட்டி இஸ் கிருஷ்ணா. இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங், இட் மீன்ஸ் நீங்க கிரியேட் பண்றதா நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கு இன்புட் கொடுக்கறது கிருஷ்ணா தான். ஈவன் சோ மெனி ஹாரி பாட்டர்ஸ், so many fictional movie, imagination movie எல்லாம் நீங்க பாக்குறீங்க. Don't think that is something does not exist. It exists somewhere else, and you're getting in. Creativity is given by Krishna so that you can visualize it. நீங்க விஷுவலைஸ் பண்றதுக்கு பகவான் கொடுக்கறதுதான். அவதார் ஒரு மூவி ஃபுல்லி இமேஜினேஷன் எடுத்தாங்க, பட் தட் இஸ் அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எங்கேயோ இருக்காங்க, and we are getting it in creativity. So இல்லாத பகவான் இல்லாம நம்மளால கிரியேட்டிவிட்டி கூட பண்ண முடியும். nothing we can do. Everything is Krishna is using us as an instrument. That is why he is called a supreme enjoyer. அதனாலதான் அவர் supreme enjoyer நம்ம சொல்றோம். Because everything is Krishna. Even the creativity நீங்க டிரா பண்றீங்க, நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கிரியேஷன்ல ஏதோ ஒன்று டிரா பண்ணீங்கன்னா கூட ஒரு ஃபிகர் வரும். அது கூட it has been existing somewhere else, and we are just getting in creativity. So பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போயிட்டோம். 2012ங்கிற மூவில the devastating water,
அந்த உலகமே மூழ்குது அப்படிங்கறது காமிச்சிருப்பாங்க. இட் இஸ் கமிங் ஃப்ரம் பாகவதம். ஒவ்வொரு முறையும் யுகம் அழியும் போது நம்ம வந்து பிரம்மாவுடைய நாள் முடியும் போது நம்ம எல்லாம் தண்ணிக்குள்ளதான் போறோம். So we very well know that we will be நம்ம மூச்சு அடைச்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் பகவானுடைய அந்த நாபி கமலத்துக்குள்ள போயிடும். That is different. I don't want to go deep into that. So நம்ம அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே நம்ம சொல்லுவோம், என் பையனுக்கு அவனுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, அவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் வருது? நீங்க வந்து as a doctor, if you analyze functionally, taste buds எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் இல்லைங்களா? Is there any difference in taste buds arrangements, Mataji? I'm asking here. சாரி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்னுடைய பிராக்டிக்கல் அனுபவத்தை வச்சு என்னால கொடுக்க முடியுது. தட் இஸ் வை நான் இந்த ஃபீல்டுல நான் இருக்கிறனால எனக்கு வந்து அதுதான் வந்து தெரியுது. frankly speaking, மேபி இஃப் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தா நான் அதுல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நான் அதுல இல்ல. ஸோ இதுதான் எனக்கு எக்ஸாம்பிள், தெரிஞ்ச எக்ஸாம்பிள். அண்ட் இதை நீங்களும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆர் யூ ஆல் ஏபிள் டு ரிலேட் தி எக்ஸாம்பிள்ஸ் ஐ அம் கோட்டிங் ஹியர்? உங்களுக்கும் அது புரியும் இல்லைங்களா? Yes, anatomy is the same. Yes, yes. But why is that each and every one of us are having different taste? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? anatomy is the same. தேவிமணி சொன்ன மாதிரி இப்போ டேஸ்ட் பட் எடுத்து நீங்க வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா it will be the same. என்னோட டேஸ்ட் பட்டுக்கு உங்க டேஸ்ட் பட்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? will there be any difference? நம்ம எடுத்து histology பார்த்தோம்னா or anything if you study deeply. But why are we having different experience of taste? Have we ever thought about it? Even shopping, we ladies, majority of the ladies here, even in shopping பாத்தீங்கன்னா நம்மளே 4-5 பேர் போனா கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த sarees பிடிக்கும் இல்லைங்களா? ஒரு saree ஒருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது நமக்கு பிடிச்ச saree. Have you experienced it? We are all watching with our eyes. எல்லாருக்கும் ஒரே கண்ணுதான். If we think everything is mechanical, then all of us should like all the sarees. நல்லா நீங்க டே டு டே ஆக்டிவிட்டில நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி பகவான் பல இடத்துல காமிச்சு கொடுக்கிறார். We are all so individual, right? We are having some individuality. ஒரு saree selection individuality இருக்கு, taste individuality இருக்கு, the way we dress ஒரு individuality இருக்கு. Are we having not? நமக்கு எல்லாருக்கும் அந்த தனித்துவம் நம்ம உணர்றோம் இல்லைங்களா? தோ நம்ம வயிற்றுல இருந்து நம்ம குழந்தை வெளியில வந்துருக்கு. We gave the body to him. Is he the same as me? There is huge difference in taste and a huge difference in the way we both approach a thing. இல்லைங்களா? நம்ம உடல்ல இருந்து வெளியில வராங்க. So yeah, கை ரேகை. Yes. நம்ம கையில ஒரு ரேகை, it shows our individuality. Yes. So நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ற மீடியாவா தான் இந்த பாடி யூஸ் பண்றோமே ஒழிய இந்த பாடி குடுக்கறத நாம யூஸ் பண்ணல. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. உங்களுக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக நீங்க இந்த பாடியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே ஒழிய இந்த பாடி டிசைனால நீங்க தனித்துவம் அடையல. we are understanding in the exactly opposite way. நம்ம அப்படியே தவறா புரிஞ்சுக்கிறோம். பாடினால நமக்கு இது கிடைக்குது. நோ, உங்க சட்டில் பாடி, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சூட்சும உடலுடைய விருப்பத்துக்காக இந்த கிராஸ் பாடி இஸ் டிசைன்ட். அதனாலதான் டேஸ்ட் டிஃபரன்ஸ் வருது. ஸ்மெல் கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப அப்படியே எக்ஸாக்டா ஸ்மெல் பண்ணிடுவாங்க, சிலரால ஸ்மெல் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டச் சென்சிட்டிவிட்டி ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் we have individuality, தனித்துவம் இருக்கு. And that தனித்துவம் is due to soul and not due to your gross body. As a gross body நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். If I go on நம்ம எல்லாரும் MRI ஸ்கேனுக்குள்ள அனுப்பிச்சோம்னா நம்ம எல்லாரும் உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ், is there any difference மாதாஜி? பிரெயின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஹார்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், லங்ஸ், கிட்னிஸ், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட்
ஒருத்தருக்கு ஜீரணம் வேற மாதிரி ஆகுது. How is it possible? Even breathing capacity ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. Even liver digesting capacity ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. How is it possible? Physically when we are all same, how is it possible? Because நம்ம சூட்சும உடல்ல ரெஜிஸ்டர் ஆன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அந்தந்த ஆர்கன்ல. சூட்சும உடல் பிரெயினை யூஸ் பண்ணிக்குது அந்த புலன்களை கண்ட்ரோல். அந்த லகான் சொன்ன இல்லைங்களா, மைண்ட் இஸ் யூசிங் மைண்ட் இஸ் த லகான், லைக் கண்ட்ரோல். மைண்ட் ஹஸ் 5 reins to control the horses. அந்த லகான் வந்து த்ரூ பிரெயின் இட் இஸ் ஆக்டிங். அதான் சென்சரி நர்வ்ஸ். ஒவ்வொரு சென்சர்ஸ்க்கும் அந்த நர்வ். சப்போஸ் ஒரு ஆப்டிக் நர்வ் கட் ஆயிருச்சுன்னா we cannot use our eyes. இல்லையா மாதாஜி? ஆப்டிக் நர்வ் கட் ஆயிருச்சுன்னா can we visualize things? நம்ம கண் அப்படியே தான் இருக்கும். உள்ள அந்த நரம்பு மட்டும் கட் ஆயிருச்சுன்னா நம்மளால பார்க்க முடியுமா? Can we see things? No, we cannot see things. இல்லைங்களா? So நல்லா புரிஞ்சுக்குங்க, பிரெயின் இஸ் ஜஸ்ட் an இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த அந்த மைண்ட், சூட்சுமமான மனது உங்க புலன்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக பிரெயினை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லா புலன்களும் எக்ஸாக்டா போய் பிரெயின்ல ரிப்போர்ட் பண்ணுது. ஒரு புலனும் ரிப்போர்ட் பண்ற ஆர்கன் வந்து பிரெயின். அண்ட் தட் இஸ் பீன் அண்ட் மைண்ட் இஸ் யூசிங் தட் பிரெயின் டு இம்ப்ளிமெண்ட் இட்ஸ் ஆக்ஷன். So நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், this body is just an vehicle. இதுக்காக தான் நம்ம இவ்வளவு பேசுறோம். ஏன் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் இதை பேசுறேன் அப்படின்னா, நம்மளுடைய மனது திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங், மனதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங்கை நோக்கி தான் நம்ம போறோம். இவங்கள ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம ஹக் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கும் அப்படிங்கறனால குழந்தைங்களை பார்த்த உடனே ஹக் பண்றோம். நம்ம சும்மா தங்கம் எனக்கு உன்னை பிடிக்குது அப்படின்னு நம்ம வாயில சொல்றது இல்லை. வி ஹக் அவர் சில்ட்ரன். பிறந்து குழந்தை நம்ம எவ்வளவு முறை அந்த குழந்தை ஸ்வீட்டா ஸ்மைல் பண்ணாலும் இம்மீடியட்லி வி ஹக் த சைல்ட். இல்லையா மாதாஜி? Don't we all do that? Don't we all use our gross body to express our love? Because we want to express our feeling. Are we not doing this? Yes, we hug our children, we kiss our children. It is to express our inner feeling. We are doing all those things. So if a feeling can operate an external body, adhe taste, if you give your mind to Krishna, manmana bhava mad bhakto, Bhagavan வந்து give your brain கேக்கல, give your eyes கேக்கல, give your heart கூட கேக்கல. அவர் என்ன சொல்றார்? Give your mind. உன் மனசை எனக்கு கொடு அர்ஜுனா. What does it mean? He wants to replace the lower taste with the higher taste. So உங்க same mind தான். Don't think we having two minds. No, same mind. இவ்ளோ நாளா நீங்க அந்த மைண்ட வந்து புலனுணர்ச்சி பொருளுக்கு கொடுத்து வச்சிருந்தீங்க. கிருஷ்ணா கேக்குறாரு, give your mind to me. எனக்கு கொடு அர்ஜுனா. I will use it. I will give you higher taste. அதான் பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தே, ஹையர் டேஸ்ட். சோ அந்த ஹையர் டேஸ்ட் நம்ம சட்டில் பாடிக்கு உள்ள வர அந்த சட்டில் பாடி அப்படிங்கறதே அப்படியே ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகி ஒன்லி சோல் அண்ட் கிராஸ் பாடி தான் இருக்கும். அதனாலதான் டிவோட்டிஸ்க்கு வந்து சட்டில் பாடியே டோட்டலா ஸ்பிரிச்சுவலைஸ் ஆயிரும். அவங்களுக்கு தனி சட்டில் பாடி கிடையாது. அவங்களுக்கு சோலுக்கும் சட்டில் பாடிக்கு வித்தியாசம் கிடையாது. இட் வில் கெட் ஸ்பிரிச்சுவலைஸ்ட். அதனால அவங்க கிராஸ் பாடியில வெளியில அவங்க என்ன பண்ணாலும் இட் இஸ் an action of soul directly. அதனாலதான் தூய பக்தர்களுக்கு எதுவுமே பாதிக்காதுன்னு சொல்றது ரீசன் இதுதான். Don't think it is something scientifica இல்லன்னு நினைக்காது. It is 100% scientific. We can explain these things scientific. So நம்மளுடைய நான் பேசுறது கண்டிப்பா பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது. Are you all able to follow me, Mataji? Are we all in same page? நம்ம எல்லாம் ஒரே பக்கத்துல தான் இருக்கோமா? நான் எங்கேயோ இருக்கேன், நீங்க எங்கேயோ இருக்கீங்களா? எல்லாருக்குமே புரியுதா? புரியலன்னா நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். Please ask me if you don't understand. So நம்ம வந்து அந்த மனசுல வந்து பகவான் அந்த லகான் வந்து
மைண்ட் கிட்ட இருக்கும்போது நீங்க அந்த மைண்ட் ஸ்பிரிச்சுவலைஸ் ஆயிடுச்சுன்னா இட் வில் யூஸ் ஆல் தி சென்சஸ் ஃபார் ஹையர் பர்பஸ். That's it. You will use all the senses for a very higher purpose. இல்லைங்களா? இப்ப அதே கண்ணை நம்ம பகவான் பார்க்க யூஸ் பண்றோம், அதே காரை நம்ம பகவத்கீதா கேட்க யூஸ் பண்றோம், அதே மூக்க பகவானுக்கு ஆஃபர் பண்ற பொருள்களை நுகர்வதால யூஸ் பண்றோம், அதே டங்க பிரசாதம் சாப்பிடுக்கா யூஸ் பண்றோம், அதே கைகளை நம்ம பகவானுடைய படங்களை துடைக்கிறது, டிவோட்டிஸோட அசோசியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சோ சேம் சென்ஸ். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் இந்த 5. கர்மேந்திரியங்கள் 5 பாத்தீங்கன்னா லெக்ஸ், அவர் மவுத் டு ஸ்பீக், அவர் இன்குயினல் ரீஜியன், அவர் ஸ்டமக் ரீஜியன், இதெல்லாம் ஒர்க்கிங் சென்சஸ். அதெல்லாம் இந்த அந்த ஞானேந்திரியங்கள் என்ன கலெக்ட் பண்ணி கொடுக்குதோ அதை ஒர்க் பண்றது 2 hands 2 legs, இதெல்லாம் இன்குயினல் ரீஜியன், இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குது. இது ஒர்க்கிங் சென்சஸ். இவ்வளவுதான் நம்ம ஃபங்க்ஷனிங் அழகா டிவைட் பண்ணி, திஸ் வாட் வி, இதுதான் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், திஸ் இஸ் அவர் லைஃப். சோ இது டீப் ஸ்டடி, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி. நான் இப்ப அசால்ட்டா உங்களுக்கு சொன்னதை it took 5 years for me to understand such things. கொஞ்சம் கொஞ்சமா by reading Bhagavad Gita, Bhagavatam, by hearing, by asking my Siksha Guru, நான் இவ்ளோ வருஷமா கலெக்ட் பண்ண விஷயங்களை just 10 minutes உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். So don't think it is an ordinary knowledge you're getting now. இது it will not be shown, revealed to you unless you're qualified enough to reveal it, to accept it, to understand this. So பாத்தீங்கன்னா இங்க பகவான் என்ன ஒரு டிப்ஸ் கொடுக்கிறாரு அப்படின்னா, just replace your taste with the higher taste. பரம் திருஷ்வா நிவர்த்தத்தே. உடல் பெற்ற ஆத்மாவை புலன் இன்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலன் நுகர்ச்சிகளான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தன் உணர்வில் நிலை பெற்றுள்ளான். Is it not explanatory now, Mataji? நான் இவ்வளவு நேரம் கொடுத்த explanation is not explanatory for you? Are you able to relate what we are speaking? Yes. Yes, Mataji. Yes. So instead of just cutting off, சில பாத்தீங்கன்னா போகா தியாகம், நானே பார்த்திருக்கேன் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே 45 நாள் ஒரு மண்டல விரதம் அப்படிம்பாங்க, பயங்கரமா தியாகா பண்ணுவாங்க. சோ அந்த விரதம் முடிஞ்சிட்டு போகா, அடுத்து போகா ஆரம்பிச்சிடும். ஏன்னா புலன்களை டெம்பரரியா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. சோ டெம்பரரியா அந்த விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் they will go for போகா. தியாகா முடிச்சுனே போகா. நம்மளே அதை அனுபவிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ டெம்பரரியா அந்த சுவையை நிறுத்துறது it is not renunciation, it is not detachment, அது டெம்பரரி. உண்மையில் அந்த சுவையை ஹையர் சுவையால அடக்கணுமாம். Is it not very logical, Mataji? Krishna is speaking some logic here, right? Temporary நீ கட் பண்ணினா it is so temporary, you will come out of it, will again indulge in it. நீ திருப்பி புலன் நிகழ்ச்சியில நீ ஈடுபட ஆரம்பிச்சிருவ. But replace with the higher taste. So is it not very logical? எனக்கு உண்மையில் இந்த லாஜிக் ரொம்ப பிடிச்சனாலதான் நான் உள்ளேயே வந்தேன். They are not asking us to temporarily stop. They are replacing our sense gratification with the higher taste. So இது கண்டிப்பாக it is reliable, right? We started developing higher taste. அதுக்குதான் சாதனா. இந்த ருச்சி, நேத்து நம்ம பாகவத்துல பார்த்தோம் இல்லைங்களா, ருச்சி, டேஸ்ட். அந்த ருச்சி எப்ப வருது? Many of you attended Bhagavatam. ருச்சி எத்தனாவது பொசிஷன்ல இருந்தது? என்ன மாதாஜி கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்களேன்னு கேட்க வேண்டாம். செல்லி மாதாஜி, ருச்சி எத்தனாவதுல இருந்தது? யா ஜெயபிரதா மாதாஜி? 5th பொசிஷனுக்கு அப்புறம் மாதாஜி 5 ஸ்ரத்தா, சாது சங்கா, நிஷ்டா, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, அதுக்கப்புறம் ருச்சி வருதுங்க மாதாஜி. சோ ருச்சி எங்க வருது பாருங்க. சோ இதுதான் இந்த ப்ராசஸ் பண்றோம், இதுக்குதான் இதெல்லாம் பண்றோம். ஸ்ரத்தா, மெல்லிய நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறோம்.
சாது சங்கா டிவோட்டிஸ் கூட அசோசியேட் பண்றோம், பஜன கிரியா பஜன் லைக் சாண்ட் பண்றோம், அனர்த்த நிவிருத்தி இதெல்லாம் பண்றோம், அனர்த்த நிவிருத்தி ஆகுது. அதுக்கப்புறம் நிஷ்டா வருது, திட நம்பிக்கை வராம ருச்சி வந்ததா நினைச்சோம்னா இட் cannot happen. நீங்க ஸ்ட்ராங் ஃபெய்த் வந்தாதான் உங்களுக்கு ருச்சியே வர ஆரம்பிக்கும். சோ அந்த ருச்சி வந்தாதான் உங்களால லோயர் திங்ஸ விட முடியும். unless you get that ruchi you cannot leave the lower things. அதனாலதான் நீங்க எல்லாம் நிறைய கேள்வி, மாதாஜி உங்க கிளாஸ் கேட்கும் போது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, முடிஞ்சோடனே எங்களுக்கு எல்லாம் மறந்துருதுன்னா again we are going to lower taste. Is it explanatory now, மாதாஜி? நமக்கு ஏன் அந்த fluctuation வருதுன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? when you are hearing a class you are in a higher taste, but as soon as you leave the class you are going for a lower taste. அதனாலதான் you are feeling something awkward. ஐயோ கிளாஸ் கேட்கும்போது நல்லா இருந்ததே, என்னால முடியும்னு தோணுச்சே, இதுதான் லைஃப்னு தோணுச்சு, ஏன் நான் மறுபடியும் லோ டேஸ்ட், அதனாலதான் நீங்க ஃபீலிங் டென்ஸ்ட். நேத்து கல்யாணி மாதாஜி சொன்னாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப பதட்டம் பயமா இருக்கு. and that is a healthy fear actually, because we know very well that this is not the way to live. so all your answers can be answered if you are just patient. எல்லா கேள்விக்கும் பகவத்கீதையில பதில் இருக்கு. சோ நம்மளுடைய அந்த டேஸ்ட் உயர்ந்த சுவையில நம்ம பிக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக we need to chant. chanting is the only way where you can get a good ruchi. நல்ல ருச்சி கிடைக்கணும், பரம் திருஷ்டுவா நிவர்த்தனம் நடக்கணும் அப்படின்னா you should chant for sure. நல்லா put your heart and soul in chanting. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. chanting பண்ணாம நான் பக்தி பண்றேன், நான் பக்தியில இருக்கிறேன்னு நம்ம நினைச்சோம்னா that is a mental speculation. I can give in guarantee. நிறைய பேரு நான் பயங்கரமா பக்தி பண்றேன் மாதாஜி, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் பக்தி பயங்கரமா பண்றேன் மாதாஜி நினைச்சீங்கன்னா it is wrong unless you are chanted. பகவானுடைய ஹோலி நேம் சாண்ட் பண்ண, நீங்க ஈவன் கிறிஸ்டியன்ஸ் பாருங்க, முஸ்லிம்ஸ் பாருங்க, கிறிஸ்டியன்ஸுமே சாண்ட் த ஹோலி நேம்ஸ் தான் சொல்லுவாங்க. have you heard about it? அவங்க சாண்ட் த ஹோலி நேம்ஸ் தான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? praise the lord, praise the name of the lord சொல்லுவாங்க இல்லைங்களா? yes. so நம்ம நம் உண்மையில் நம்மளுடைய டேஸ்ட் ஹையர் டேஸ்டா மாறணும்னா we should put our heart and soul in our chanting. அந்த சாண்டிங் அபராதம் இல்லாம பண்ணணும். அபராதம் இல்லாம பண்ணினாதான் நமக்கு அந்த ருச்சி கிடைக்கும். அந்த அபராதம் என்ன அப்படிங்கறது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஹரிநாமத்தை நம்ம லோயர் லெவல்ல கொண்டுட்டு வரக்கூடாது, அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பகவானுடைய நாமத்தை பறக்கும் சேவையில் ஈடுபட்டிருக்கவங்கள தவறா பேசக்கூடாது. we should not speak ill about Vaishnavas. நம்ம பகவானுடைய நாமத்தையும் சிவா முருகாமன்கிற தேவர்களுடைய நாமத்தை ஈக்குவலா வைக்க கூடாது. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட பேச்ச தட்டக்கூடாது. ஹரிநாமத்து மூலம் பௌதிக வியாக்கியானம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி அபராதங்கள் 10 அபராதங்கள் இருக்கு. அந்த 10 அபராதங்களையும் நம்ம வெளியில நம்ம சாண்ட் பண்ணணும்னா we can definitely get a higher taste, and when we get a higher taste the lower taste will start leaving. நம்மள விட்டு தன்ன போல ரீப்ளேஸ் ஆயிடும். நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட், don't think you can do something. no, all that can do is just an endeavor. நீங்க உண்மையில் உங்க கையில இருக்கிறது முயற்சி மட்டுமே. பட் பலன் கொடுக்கறதால கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னா உங்க கையில உள்ளது உங்க கடமை தான். you can just endeavor. அந்த பலனை கொடுக்கறது பகவான் தான், அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. கிருஷ்ணா நானும் 16 ஜபம் பண்றேன், அவங்களுக்கு பக்கத்து வீட்டுல அவங்க 16 மாலை ஜபம் பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும் நீங்க அதிகமா பக்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியுமா அவரை? கேன் வி ஆஸ்க் ஹிம்? நானும் அவங்களும் ஒன்னாதான் உள்ள வந்தோம், அவங்க எப்படி இவ்வளவு தூரம் உள்ள போயிட்டாங்க, என்னையே இங்க நிக்கிறீங்க கிருஷ்ணா, there is some mistake in your arrangement அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? is it something mechanical, Matajis? no,
எத்தனை பேர் எப்படி உள்ள வந்தாலும் இட்ஸ் how we are taking this bhakti will decides our future in bhakti. நம்ம எப்படி பக்தியை எடுத்துக்கிறோமோ அப்படிதான் நம்ம பக்தி வாழ்க்கை போகும். அதனாலதான் சொல்றேன், கிருஷ்ணா கான்சியஸ் ஹைலி டைனமிக் ப்ராசஸ். It is not something like a plus b the whole square equal a square plus b square plus 2ab மாதிரி லைஃப் கிடையாது. நீங்க எவ்வளவு டைனமிக்கா இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நிஷ்டா டெவலப் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உள்ள போறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியில உள்ள போயிட்டே இருக்கலாம். No one can stop us. No one in the world can stop us. நம்ம பக்தி வாழ்க்கையை நாம மட்டும்தான் நிறுத்த முடியும். It is we who is destroying our bhakti life. Outside, பிரபுபாத் சொல்லியிருக்காரு, வெளி உலகத்துல இருந்து யாருமே நம்ம பக்தியை அழிக்க முடியாது. நாமளேதான் நம்ம பக்தியை அழிச்சுக்கிறோம். In case if it happens. So நம்மளுடைய பொறுப்பு உணர்ந்து, எவ்வளவு நேரம் சயின்டிபிக்கா I just explain you how things are working in our body. உண்மையில் நம்ம எல்லா சென்சஸும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா பிருத்து மகாராஜ் ஸ்டோரியில, I just finish up the last thing, sorry for extending the time. பிருத்து மகாராஜ் ஸ்டோரியில அவர் பூமாதேவிய பிருத்து மகாராஜ் புடிச்சு திட்டுன்னு திட்டுவார். அவங்க she will not give grains, பஞ்சம் வந்துரும். சோ அவர் சொல்லுவாரு, அப்ப அவர் திட்டும் போது பூமாதேவி சொல்றாங்க, நான் கிரெயின்ஸ் குடுக்கறது எதுக்கு? எல்லாரும் கிரெயின் சாப்பிட்டு கிருஷ்ண பக்தி பண்ணணும். ஆனா அந்த கிரெயின்ஸ சாப்பிட்டு எல்லாரும் தப்பு பண்றாங்க. why should I give grains அப்படின்னு கேக்குறாங்க பூமாதேவி. she is telling that நான் எதுக்கு இதெல்லாம் கொடுக்கறேன்? ஏன்னா எல்லாரும் கிருஷ்ண பக்தி வரணும்னு கொடுக்கறேன். நீங்க அதை சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணணும்னு. நீங்க அதை சாப்பிட்டுட்டு நீங்க ஏத்திஸ்டிக் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா நான் எதுக்கு சாப்பாடு கொடுக்கறேன்? she is asking that. அதே மாதிரி நம்ம பாடியில புலன்கள்ல எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா டு கெட் கிருஷ்ணா கான்சியஸ். இது நம்ம தவறா மிஸ்யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்கனும் ஃபெயிலியர் ஆகதான் செய்யும். இட் இஸ் மிஸ்யூஸ்ட். சோ நம்ம கிருஷ்ண உணர்வில் நுழைவதற்கு இந்த ஆர்கனை யூஸ் பண்றது, the organs will be very happy. ஏன்னா அவங்களுடைய ஆக்சுவல் பொசிஷன் they are doing it. சோ தெளிவா புரிஞ்சுக்கணும், மனித உடல் கொடுத்தது நம்மளுடைய புலன்களை சும்மா பிளைண்டா திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை. நம்மளுடைய மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே. We are born to satisfy the senses of Lord and not our senses. இது புரிகிறது. இதுதான் பக்தி. பக்தி is as simple as that. பக்தினா என்னமோ ஏதோ நினைச்சுக்க வேண்டாம். பகவானின் புலன்கள் திருப்தி ஆகுற மாதிரி நம்ம ஆக்ட் பண்றதுதான் பக்தி. ஆக்ட் இன் த சென்ஸ் ஒர்க் பண்றதுதான் பக்தி, நாட் ஜஸ்ட் ஆக்டிங். சோ இவ்வளவு நாளா நம்ம புலன்களை திருப்திப்படுத்திருக்கா நம்ம வேலை பார்த்தோம். பக்திக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்திருக்காங்க. அவருக்கு நான் சாண்ட் பண்ணா பிடிக்குமா? ஐ வில் சாண்ட். அவருக்கு நான் பிரசாதம் ஆஃபர் பண்ணா பிடிக்குமா? ஐ வில் ஆஃபர் பிரசாதம். அவருக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டா பிடிக்குமா? ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன். அவருக்கு நான் டிவோட்டீஸ் கூட அசோசியேட் பண்ணா பிடிக்குமா? ஐ வில் அசோசியேட் வித் டிவோட்டீஸ். அவருக்கு நான் பூஜை பண்ணா பிடிக்குமா? ஐ வில் டூ தட். சோ எனக்கு பிடிக்கும், எனக்கு தான், ஐ, மீ, மைன் அப்படிங்கிறது we are just shifting the conscious to Krishna. Krishna likes it, so I am doing it. It is for Krishna I am doing it. இதுதான் கிருஷ்ண உணர்வு. இததான் இங்க பகவான் இங்க சொல்றாரு. சோ அடுத்த ஸ்லோகா இட்ஸ் வெரி சிம்பிள். கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவு மனிதன் மனதையும் பலவந்தமாக இழுத்து செல்லும் புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும். சோ மைண்ட சென்சஸ், அந்த 5 குதிரைகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா மைண்ட் என்னதான் பண்ணும்? மைண்ட் does not have control at all. 5 குதிரை 5 பக்கம் பறந்ததுன்னா how can a mind control the senses? அதனால பகவான் சொல்றாரு, மைண்ட ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிரு, give it to me, I will take care of. ஏன்னா ரிஷிகேஷா, he is ரிஷிகேஷா, he is controller of senses, he is master of senses. So Krishna is asking, give it to me. நீ கூட என்கிட்ட கூட, நான் பாத்துக்கிறேன். அது என்னதான் பண்ணுது நான் பாத்துக்கிறேன். 5 குதிரை 5 பக்கம் போகுது கிருஷ்ணா, ஐயோ என்னால முடியலையே, பிளீஸ் அக்செப்ட் மீ. நம்ம சரண்டர் ஆகும் போது கம், ஐ வில் டேக். ஐ am ரிஷிகேஷா. I am not a slave of senses. I am a master of senses. I am ரிஷிகேஷா. நான் பாத்துக்கிறேன். come on, you come to me. அதுதான் சரண்டர். அதுதான் சரண்டர். Surrender has a deep meaning. You're surrendering your senses to Krishna. You're surrendering your mind to Krishna so that he can take control of your senses.
சோ அதற்கான வழி நம்ம ஆச்சாரியா சொல்லி கொடுத்திருக்காங்க சாண்டிங். சோ 16 மாலை ஜபம் பண்ணாம நம்மளால இதை அடைய முடியாது. பக்தர்களோட அசோசியேட் பண்ணாம அடைய முடியாது. பிரசாதம் எடுக்காம அடைய முடியாது. பகவத்கீதா பாகவதம் படிக்காம நம்மளால அடைய முடியாது. These are the ways to control surrender to the Lord. Om Tat Sat. Any